ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5/4/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கிஸ் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ டுடே கேரளா லாட்ரிக்கான கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக இந்த 183 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து பாருங்கள். ஸோ 183 கீழே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி டேட் 4. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 1 2 3வது நாள் வந்து பார்த்தோன்னா பி போர்டு 5, திரும்ப அதுலேருந்து மறுபடியும் 1 2 3வது நாள் வந்து பார்த்தோன்னா பி போர்டு 8, திரும்ப இதிலேருந்து 1 2 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு 0 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இங்கே அதே மாதிரி 1 2 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படி நம்பர் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ 8 அப்படிங்கிற நம்பர் இருக்கிறதுனால இங்கே அந்த 0 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஏ போர்டு 0, 8க்கு 8, 5க்கு 5. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 8 அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ ஏ போர்டு 8 வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 524 அடிச்சிருக்காங்க, சரிங்களா. 524க்கு இங்கே 256லேருந்து 2 நம்பரு எடுத்து அடிச்சிருக்காங்க, சரிங்களா. திரும்ப 249க்கு கரெக்டாக கிராஸாக வந்து பாருங்கள். ஏப்ரல் மாதம் அடிக்கலை, மார்ச் மாதம் அடிக்கலை, சரிங்களா. பிப்ரவரி மாதம் 642லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா. 42 அப்படி நம்பர் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 183 அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 183க்கு ஏப்ரல் மாதம் வரல, மார்ச் மாதத்துலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 861 வந்துருச்சு, சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வராத இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஜனவரி மாதத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வரல இன்னும், சரிங்களா. இந்த 524க்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து கிராஸ் கட்டிங்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக மறைஞ்சிருந்தால் தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 524க்கு இங்கே அடிச்சிட்டாங்க, இங்கேருந்து அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 249க்கு 24 அப்படி நம்பர் இங்கே பிப்ரவரி மாதத்துலேருந்து வந்துருச்சு, சரிங்களா. அடுத்து 183க்கு மார்ச் மாதத்துலேருந்து வந்துருச்சு, சரிங்களா. அப்போது இந்த இங்கே 5ஆந்தேதிக்கான கெஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அடிச்சிட்டாங்க, மார்ச் மாதமும் அடிச்சிட்டாங்க, பிப்ரவரி மாதமும் வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த 080லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா வரணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ 080லேருந்து 08 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம ஏ போர்டு 8 அப்படி நம்பர் எடுத்தாச்சு, சரிங்களா. ஏ போர்டு 8 அப்படி நம்பர் எடுத்தாச்சு. ஸோ இங்கே 524க்கு ஏபி மட்டும் பாருங்கள். 524க்கு ஏபி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 52. ஸோ 52 திருப்பினோம்னா 25, 25க்கு கீழே 24ங்கிறது நமக்கு ஏபி வச்சாங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி 18 அப்படின்னு சொல்லியிருக்கு, 18 திருப்பினோம்னா 81, 81 கீழே வந்து பார்த்தோன்னா 80. ஸோ அந்த நம்பர் 80 அப்படி நம்பரு ஏபியில் 80 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ ஏபி 80 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா பிசியில் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் நேற்று கால்குலேட் கெஸிங் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பிரச்சனையில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா. இப்போ இங்கே 168 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 168ல் ஒவ்வொரு நம்பர் நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பண்ணுற நம்பர்லேருந்து இங்கே நமக்கு ரிசல்ட் வருது, சரிங்களா, கிராஸாக. இப்போ 168ல் 1க்கு அப்புறம் 2, 6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7, 8க்கு அப்புறம் 9. ஸோ நெக்ஸ்ட்டு 970 பாருங்கள், இன்றைக்கி 18 பாஸ் ஆகிருக்கும். 9க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1, 7க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8, 0க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 914, 914க்கு 9க்கு அப்புறம் 0, 0க்கு அப்புறம் 1, 4க்கு அப்புறம் 5 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஏசி அடிச்சிட்டாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த இடத்துல 01 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே ஏபி 80 அப்படி நம்பர் எடுத்தாச்சு. ஸோ அதனால் 801 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ 801 வர்றதுக்கு இன்னொரு பேட்டர்னு ஒன்று சொல்கிறேன். பிசி மட்டும் பாருங்கள். கரெக்டாக இங்கே நமக்கு 94 அப்படின்ட்டுருக்கு. 94க்கு இங்கே 49 அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதுலேருந்து கரெக்டாக 1 2 3வது நாள் 38 அப்படிங்கிற நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 83 சொல்லி அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 2 நாள் கேப் போட்டு இந்த இடத்துல 10, இந்த 10 அப்படி நம்பர் ஏற்கனவே கெஸிங்கில் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதனால் 810 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இதுலேயே 4 டிஜிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 41
83லேயும் ஒரு நாள் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 438 கிராஸாக பாருங்கள் 438 கிராஸாக அடுத்த நாள் சி போர்டு எடுத்து கரெக்டாக 438 4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா. திரும்ப ஒரு நாள் கேப் விட்டுட்டு பாருங்கள் அதே மாதிரியே கிராஸாக இப்போ நாம் எடுத்த நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக வந்திருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம 810 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு. அப்போது டி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு இங்கே லாஸ்ட்டாக எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டி போர்டில் உட்காந்துருக்கு. அதே மாதிரி இங்கே எடுத்த நம்பர் நம்ம டி போர்டில் வச்சுருக்கோம். இங்கே 381ங்கிறத நமக்கு திருப்பி அடிச்சிருக்காங்க 183 சொல்லி. ஸோ அதே மாதிரி பாருங்கள் இந்த 1 8 இருக்குது பார்த்தீங்களா, 1 எடுத்து நமக்கு ஏபி வச்சுட்டாங்க. அதே மாதிரி 8 1 எடுத்து நம்ம இங்கே ஏபி வச்சுருக்கோம் சரிங்களா. அப்போது சாரி 810ன்னு எழுதிட்டேன், சாரி 801 சரிங்களா. ஸோ இந்த 81 அப்படிங்கிற நம்பர் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மாற்றி தான் வைக்கணும். ஏன்னா அப்படியே வச்சும் கூட ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏற்கனவே நம்ம 80 அப்படிங்கிறது தான் ஏபி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இந்த நம்பரை பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இங்கே 38 அப்படிங்கிறது நமக்கு பிசி வச்சுட்டாங்க சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டி போர்டில் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இங்கே 3 அப்படிங்கிற நம்பரை டி போர்டில் வச்சாச்சு. ஸோ அடுத்து இந்த 3 8 பாருங்கள் கிராஸாக இருக்க 3 8 வந்து பார்த்தீங்கன்னா பிசி வச்சுட்டாங்க. அதே மாதிரி 01ங்கிறத நம்ம பிசி வச்சிடலாம் சரிங்களா. பிசி வச்சோம்னா இங்கே 1 எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏ போர்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த 8 எடுத்து நம்ம ஏ போர்டில் வச்சோம்னா 3801 அப்படிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரு வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் 3801 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்கான கெஸ்ஸிங்கு. ஸோ இன்றைக்கி ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 801 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங். ஸோ எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல் போர்டில் 8 அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிஸில் 1331 அப்படிங்கிற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ யாரும் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ கரெக்டாக 1 6வது நாள் பார்த்துங்க 1 2 3 4 5 6வது நாள் 948. ஸோ அதே மாதிரி 1 2 3 4 5 6 6வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 710 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதுக்கு ஸோ கரெக்டாக 710க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்துக்குங்க 2 4 6வது நாள். அதே மாதிரி இங்கேயும் 2 4 6வது நாள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 1 2 3 4 5 6வது நாளுங்க அப்படிங்கிறது 702 வருது சரிங்களா. 702க்கு ஸோ உங்கள் பிசி மட்டும் பாருங்கள் 57க்கு ஃபுல் பவர் 02 சரிங்களா. 5க்கு பவர் 0, 7க்கு பவர் 2, பிசி 02 பாஸு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி தெரியும். ஏசியில் 3 4 இருக்குது. 3க்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 8, 4க்கு ஆப்போசிட் 9. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாஸ் ஆகிருக்கு, இங்கே நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ அதே இதுக்கு நேராக வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல 97ன்னு சொல்லியிருக்கு. 97க்கு 9க்கு பவர் 4, 7க்கு பவர் 2 சரிங்களா. இப்போது ஏபியில் 42 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 42 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா 7 அப்படிங்கிற நம்பர் சி போர்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் எதனால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இங்கே 49 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பரு சரிங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 49க்கு அப்புறம் 38ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் பவர் நம்பரு. அடுத்து 2 7 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏபி 42 வந்ததுனால இந்த 427 கொடுக்குறேன் சரிங்களா. மொத்தமே இன்றைக்கி 2 நம்பர் தான் 801 427 801 சரிங்களா. ஸோ ஏபி ஏசிபிசியில் 01 சரிங்களா. ஏபிஎஸ்சிபிஸில் நான் சொல்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஏபிஎஸ்சிபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1001. அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்த 42 சரிங்களா. 42ம் 27 அப்படிங்கிற நம்பரு. நெக்ஸ்ட்டு ஒரு 17 அப்படிங்கிற நம்பரு.
ஸோ இதில் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1001 அப்படிங்கிற நம்பரை கம்பல்சரி எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.